பென்னாகரம் அருகே போடூர் கிராமத்தில் சட்டத்தை மீறி மது விற்பனை செய்து வந்த கடைகளை பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அடித்து உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே போடூர் கிராமத்தில் சிறிய கடைகளில் சர்வசாதாரணமாக மது விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க பலமுறை போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் இணைந்து கடைகளை அடித்து உடைத்தனர். எதிர்ப்பு தெரிவித்த கடை உரிமையாளர் பொதுமக்கள் விரட்டியடித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்க வீட்டுல பசங்க எல்லாம் குடிச்சு பழகிட்டாங்க சார். எங்க வீட்டுக்காரர் குடிச்சிருந்தாரு, அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டங்க சார். இப்ப 20-25 வருஷமும் நாங்க கொடிமையில் தாங்க சார் வாழ்றோம். இன்னுமே இந்த கடையை இன்னும் நீ கதக்குறாங்க சார். நாங்களே கேஸ் கொடுத்தோங்க சார். அந்த கேஸ் எந்த ஒரு விளைவும் எங்களுக்கு கிடைக்கலைங்க சார். பொம்பளைங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் பொம்பளைங்க தூங்குறதில்லைங்க சார். 12 மணி 1 மணி வரைக்கும் எல்லார் வீட்லயும் சண்டை வருதுங்க சார். இந்த குடியால எல்லார் குடும்பமும் கெடுதுங்க சார். எங்களால எதுவும் சமாளிக்க முடியலைங்க சார். நாங்க எந்த பழைய இடத்துல கேஸ் கொடுத்தோங்க சார். இந்த கடையை தூக்க சொல்லி யாரும் அதுக்கு தான் அந்த பிட்டிஷன் எடுக்கலைங்க சார். எங்க கஷ்டம் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டோங்க சார். அப்பயுமே எங்களுக்கு இதுல ஒரு நிவாரணம் கிடைக்கல. இப்பயுமே நாங்களாதான் பொம்பளைங்களாதான் முடிவு எடுத்துக்கிறோம் கடையை உடைக்கிறதுக்கு. கேஸ் முடிக்கும் போனோங்க சார். கேஸ் முடிக்கும் கூட போனோங்க சார். கேஸ் கொடுத்தோங்க சார். கேஸ்ல ஒரு வேலையும் கிடைக்கல சார். ஓட்டு எலெக்ஷன் டைம் கூட நான் ஓட்டு போட்டு நான் கடையை எடுக்கிறேன், அதுக்கு முன்னே எடுக்கிறேன் சார். அப்ப கூட இன்னும் எடுக்கலைங்க சார். எங்களுக்கு தாங்க சார் அந்த வழி தெரியும். இந்த ஊர்ல வந்தீங்கன்னா 2 சராய கடை இருக்குது. கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டாங்க பசங்க நிறைய பேர். இந்த ஊர்ல படிச்ச பசங்க, முக்காவாசி பசங்க படிச்ச பசங்க தான். ஆனா நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போனோம், கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போனோம், யாரும் வந்து கேட்கல. அதனால பொம்பளைங்களாதான் முடிவு எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்கூல் இருக்கு, நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்காதனால பொம்பளைங்களா போய் கடையடிச்சு உடைச்சிட்டு போறோம். இதை பத்தி யார் எங்க மேல கேஸ் கொடுத்தாலும் இல்ல. இப்ப எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வந்தாங்க, அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. நீங்க ஓட்டு தைரியமா போடுங்க, அதுக்கு முன்னே நாங்க கடை எடுக்கிறோம் நாங்க. ஆனா அவங்களும் எடுக்கல. நாங்க ஓட்டு போட்டது தப்புதான். நாங்க எங்க ஊருக்காரர் யாருமே ஓட்டு போட கூடாது, இதை நம்பி ஓட்டு போட்டுட்டோம். ஆனா இனிமே யாரும் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. யாருமே தான் நாங்க பாரு கடை அடிச்சு உடைச்சிட்டோமா, கேஸ் கொடுக்குறாங்க, எங்க போய் பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறோம். இதே மாரி கடையை நடத்தினா அதுக்கு மேலும் நாங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணினே